ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் கனவு கண்மணி, நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு எம்மியான சிக்கன் பிரியாணி தான். இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி எம்மியான சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடி நல்ல கனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருங்க. இன்றைக்கி நான் 1.25 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் நான் பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேன். நம்ம செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரங்கள் செட் பண்ணிக்கணும். அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறமா பட்டை இலை, சோம்பு, லவங்கம், அந்த பட்டை எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 1.25 கிலோவுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆல்ரெடி நம்ம ப்ரான் பிரியாணிக்கு சொன்ன மாதிரி தான் இது பிரியாணின்றனால ரொம்ப ப்ரௌனாக வறுக்கணும் ஆனியனை அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனியன் வெந்துடுத்துனா போதும். ஆனியனை நம்ம வதக்கிட்டே இருக்கிற டைமில் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் 4 கீறி அதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய தக்காளியாக 4 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயமும் பெரிய வெங்காயமாக 4 எடுத்திருக்கேன். இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப வேகணும், குழன்னு ஆகணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. லைட்டாக வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கிறோம். இந்த சால்ட் நான் எவ்வளோ அளவு போட்டிருக்கேன்னா இந்த வெங்காயம் தக்காளி ப்ளஸ் நம்ம போட போகிற சிக்கனுக்கு அதுக்கு மட்டும் நான் இப்போ சால்ட் போட்டிருக்கேன். ரைஸ்க்கு நான் இப்போ போடலை. ஸோ அதை வரைக்கும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சால்ட் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது நமக்கு வதக்கினது போதுன்ற மாதிரி தோணிடும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஒரு 3 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுத்து 3 ஸ்பூன் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். அதை கொஞ்சம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டோம்னாலும் அடி பிடிச்சிடும். நெக்ஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ஸாக இதில் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். மஞ்சள் பொடி ஒரு 2 ஸ்பூன், நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா எந்த பிராண்டு வேணால் வாங்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட இந்த பிரியாணி பவுட்ரு போட்டுக்கலாம். அதே மாதிரி வெறும் மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் பிரியாணி பவுடரும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு இன்க்ரீடியன்ஸ் போட்டதுக்கப்புறமும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அது போட்டதுக்கப்புறம் நல்லா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இது 2ஐயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது 2 லெமனோட ஜூஸ். 1.25 கிலோவுக்கு நான் 2 லெமனோட ஜூஸ், மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ் எடுத்தேன். அதையும் இதோடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இதுக்கு அடுத்தது நான் 1.25 கிலோ ரைஸ்க்கு 1.25 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. நார்மலாக குட்டி குட்டி துண்டாக போட்டோன்னா நம்ம பிரியாணி முடித்ததுக்கப்புறம் பீஸே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிக்கன்னையும் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும்.
இப்போ நான் எடுத்த 1.25 கிலோ அரிசின்றது இந்த இந்த பவுலில் வந்து ஃபுல்லாக வந்தது எனக்கு. ஸோ அதே பவுலில் 1.25 அளவு வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் போட்டதோட ஒரு பவுல் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் இந்த சிக்கன் வேகிறதுக்காக. இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிற தண்ணி இதே பவுலில் 3/4 தண்ணி, 1.25. இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆனியன் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஆனியன் போட்டு வதக்குறோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து அலசி தண்ணியை வடிச்சிட்டு ரைஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சோன்னா தான் நமக்கு 1.25 கப்பு தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து பாதி வரைக்கும் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் தயிர் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து இந்த 1.25 கிலோவுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவு தயிர் போட்டுக்கலாம். அதாவது ஒரு கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸ் நான் ஆட் பண்ணிடுறேன். ரைஸ் வந்து நம்ம வெங்காயம் போடும்போதே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அந்த தண்ணி வடித்ததுக்கப்புறம் கூட அது ஊறினா தான் நமக்கு அந்த 1.25 இது வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம போட்டது நான் ஏற்கனவே சொன்னேன், வெங்காயம் தக்காளி சிக்கனுக்கு போட்டிருக்கேன்னு. இப்போ போடுற இந்த சால்ட் வந்து இந்த நான் போட்ட ரைஸ்க்காக போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் நல்லா. பிரியாணி வந்து நம்ம பாத்திரத்தில் செய்யும்போது அடிக்கடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாத்திரத்தை மூடி வச்சிடணும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னும் வந்து 3/4 கப்பு ஊற்ற வேண்டியது இருந்தது இல்லையா, அந்த தண்ணியும் நான் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு பாத்திரத்தை அந்த மூடி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் பொறுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி 3/4 பதம் நல்லா வெந்திருக்கும், தண்ணியும் ட்ரை ஆகிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி நல்லா வெந்துருச்சு 3/4 பதம். மிடில் பபிள்ஸ் வருது பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 50 கிராம் அளவு நெய் விட்டுக்கணும். மேலே நெய்யை விட்டு இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, பிரியாணி செய்யும்போது நிறைய டைம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா ரைஸ் அப்படியே உடஞ்சிடும், இல்லை கூழாகிடும். இப்போ நம்ம வந்து ரைஸ் போட்டப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ நெய் விட்டுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுறோம். விட்டுட்டு இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெய் விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வந்து தவா எடுத்து வச்சுக்கணும். நம்ம தோசை சுடுவோம் இல்லையா, அந்த தவா எடுத்து வச்சு அந்த பிரியாணி பாத்திரத்தை அந்த தவா மேலே வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 8 மினிட்ஸ் வரைக்கும் அது இருக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் எங்கள் வீட்டில் குழந்தைங்க நிறைய பேர் இருந்து சாப்பிட்றனால நான் வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அதுதான், இதில் வந்து நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உதிரியான சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸ் எல்லாம் நல்லா உதிரியாக இருக்குது, குழன்னு கெட்டியாக இல்லாமல் உதிரியாக இருக்குது. நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நாங்கள் சைட் டிஷ் வந்து பாயில்டு எக்கும் ஆனியன் ரைத்தாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், சேர்த்து வச்சுருக்கோம். இது அந்த கத்திரிக்காய் கிரேவி பிளான் பண்ணோம், பட் எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் இது வரைக்கும் வச்சு சாப்பிட்டுட்டோம். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் பிரியாணி, ஈஸியான சிக்கன் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இதுக்கு 1/2 ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும். தேங்க்யூ.